வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, சுவையான இஞ்சி முரப்பா எப்படி செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி இஞ்சி முரப்பா செஞ்சுருக்கோம். இதை நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம். நான் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாங்க. இது அஜீரண கோளாறு இருக்கிறவங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும். நெஞ்சு எரிச்சல், புளிச்சி ஏப்பம் வருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது நல்லாவே கேட்குங்க. ஒரு பீஸ் சாப்பிட்டாவே அவங்களுக்கு ரெடி ஆகிடும். நம்ம கடையில் சின்ன வயசில் குழந்தைகளுக்கெல்லாம் வாங்கி கொடுப்போம், நம்மளும் சாப்பிட்ருப்போம். ஆனால் நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே ரொம்ப சுலபமாகவே நம்ம இதை வீட்டில் கூட செஞ்சுக்கலாங்க. அது எப்படி செய்யலான்னு தான் பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவு நம்ம இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை பார்த்திங்கன்னா நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிறேங்க. இது இருக்கட்டுங்க. நம்ம நெக்ஸ்ட்டு இஞ்சி முரப்பா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம செய்கிறதுக்காக ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நான் அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா காயிட்டுங்க. காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் அளவு ஒயிட் சுகர் எடுத்துருக்கோம். அரை கப் இஞ்சிக்கு ஒரு கப் ஒயிட் சுகர் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வெள்ளம் எடுத்தாலும் ஒரு கப் அளவே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். பாருங்கள், ஒரு அரை கப் எடுத்துக்கிட்டாவே கரெக்டாக இருக்கும். சர்க்கரை முழுகிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் பாவு பதம் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு கம்பி பதம் அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு பாவு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்மளுக்கு உழுகிறப்பவே தெரியுது ஒரு கம்பி பதம். இருந்தாலும் நான் உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், ஒரு கம்பி பதம் கரெக்டாக உங்களுக்கு தெரியுதா? இப்போ நம்மளுக்கு பாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நாம் இஞ்சி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவு நாம் உப்பும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகும் உங்களுக்கு பாவு. இருந்தாலும் நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் கிளறியில் நல்லா கெட்டியாக வந்துருங்க. பாருங்கள், நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, அடி பிடிச்சிடாமல். நல்லா இதில் பாவை கிளறணுங்க, அது ரொம்ப முக்கியம். பாருங்கள், கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு சமயத்தில் உங்களுக்கு நல்லா திக்காக வர ஆரம்பிச்சிடும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு பார்த்தீங்களா? இது ஓகேங்க. இப்போ இந்த பதம் ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இது இருக்கட்டுங்க. நம்ம இதை எடுத்து ஊற்றுறதுக்காக பார்த்திங்கன்னா நான் ஒரு பிளேட் எடுத்துருக்கோம். கொஞ்சமாக அதில் நெய்யும் தொடச்சிருக்கோம், ஒட்டாமல் வந்துடும். ஸோ அதுக்காக இப்போ இந்த பிளேட்டுக்கு நாம் அதை எடுத்து மாற்றிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நீங்கள் இதில் எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஷேப் வந்துடும். இப்போ நீங்கள் இது ஒரு 1/4 மணி நேரம் விட்டுருங்க, கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம கீத்து போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் கத்தியில் இந்த மாதிரி கீறி விட்டுக்கிறேன். இன்னும் ஆறணும். இருந்தாலும் ரொம்ப ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு கீத்து போட முடியாதுங்க. ஸோ அதனால் நம்ம தேவைப்படுற ஷேப்பில் இந்த மாதிரி கத்தியில் போட்டு விட்டுறலாம். பாருங்கள், எல்லாமே போட்டு விட்டாச்சுங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து கூட நீங்கள் நல்லா காஞ்ச விட்டு எடுத்துக்கலாம். நல்லா காயிட்டுங்க. நான் 1 ஹவர் கழித்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், 1 மணி நேரம் 1.5 மணி நேரமே ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இஞ்சி முரப்பா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா சூப்பராகவே நம்மளுக்கு இஞ்சி முரப்பா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சேஃப் வேணுங்கிற ஷேஃப் நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக கிடச்சிருச்சுங்க. நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. குழந்தைங்க பார்த்திங்கன்னா இஞ்சி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்வீட் ஆட் பண்ணி கொடுக்குறப்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம லாக்டவுன் சமயத்தில் அது இது சாப்பிட்டு நம்மளுக்கு அஜீரண கோளாறு இருந்தால் கூட இந்த இஞ்சி முரப்பா சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடுங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கோம். இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானதுங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் சந்திக்கலாங்க இன்னொரு வீடியோவில்.